கருப்பு பல்சர் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் ஆயிருந்தது. மன்சூர் அலிகான் சார் வந்து ஒரு பெரிய பெரிய செமையான ப்ளஸ்ன்னு சொல்லலாம் படத்துக்கு. பயங்கரமாக இருந்துச்சு. அவர் வர சீன்லாம், சாப்பிட்ற சீனு, பைக் விற்கிற சீன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு படம். கொஞ்சம் போரிங் இல்லாமல் போகுது, நல்லா இருக்கு. இல்லை, ஸ்லோவாக இருந்தாலும் நல்லா ஜாலியாக போகுது. ஃப்ரம் தி பிகினிங் டு எண்ட் வந்து நல்லா ஜாலியாக போகுது. மெயின் வந்து தினேஷ் சார் ப்ளஸ் பிளாங்க் ஸ்டார் ராகுல், அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் சூப்பராக வந்துருக்கு. நல்லா ஜாலியாக நல்ல ஹியூமராக போகுது. கருப்பு பல்சர்னும் போது நம்ம மனசில் என்ன நினைக்க தோணும்? ஏதோ வண்டியை பேஸ் பண்ணி பண்ணிக்காங்க நினைக்க தோணும். படத்தில் ஒரு சின்ன மெசேஜ் சொல்லி நறுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக போகுது. அட்டகத்தி தினேசனோட நடிப்பு வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம கூக்கு படத்திலே பார்த்துருப்போம். அது மாதிரி ரப்பர் பந்து சூப்பர் படம். ரப்பர் பந்துக்கு அப்புறம் வந்த படம் இது. நல்ல ஒரு படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கத்தியோ துப்பாய்க்கு வந்த மாதிரி எடுத்து இது பண்ணாமல் ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. தினேஷ் அண்ணனோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட், இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் காம்பினேஷன்லாம் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. கான்செப்ட் வந்து ஜாதியை பற்றி இது பண்ண வேண்டாம்னு இது பண்ணுறாங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக தனியாக காட்டியிருந்தா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சிரிப்பாக தான் இருந்திருக்கும். பட் படமோட பார்க்கும்போது அது வந்து செட் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மசூதியில் இருக்க ஒருத்தர் வருவார். அவர் வந்து அந்த வண்டி கிட்ட நின்று இப்படி கண்ணை காட்டினதுக்கப்புறம் அந்த வண்டி போயிட்டு பழி வாங்குற மாதிரி. இப்போ அந்த வண்டியை அவர் ஏதோ பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அந்த வண்டி போய் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு லாஜிக்காக தான் காட்டியிருக்காங்க. இது வந்து பொத்தம்பதுமா ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி காட்டல. அதனால ஓகே, எல்லாமே நல்லா சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. தினேஷ் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு வில்லேஜ் ரோல் நல்லா ஓகேவா இருக்கு. தினேஷோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஜல்லிக்கட்டு வீரராக நடிச்சிருக்காரு, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு வர சீனு, அவர் போய் அடக்கிற சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல கேள்விகள் கேட்கப்பட்டால் நல்ல பதில்கள் கொடுக்கப்படும். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன படத்துக்கு வந்தோம்? கருப்பு பல்சருக்கு வந்தோம். ஜனநாயகன் பற்றி இங்கே கேட்கணும் அவசியமா இருக்காங்க. அதுவே ஒரு பிரச்சனையில் இருக்குது. அந்த பிரச்சனை முடிஞ்சு வந்தால் நம்ம பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறோம். எல்லா படங்களும் பிரம்மாண்டமாக கொண்டாடுற மாதிரி அந்த படமும் பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறோம். ஸோ என்னன்னா, அரசியல் பேசுகிற இடத்துல அரசியல் பேசுங்க, படத்தை பற்றி பேசுகிற இடத்துல படத்தை பற்றி பேசுங்க, படத்தை பற்றி பேசுகிற இடத்துல அரசியலை பற்றி பேசுங்க, அரசியல் பேசுகிற இடத்துல படத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. கல்யாண வீட்டில் போயிட்டு எனக்கு நாளை கருமாதி வந்துருங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் படம் நல்லா இருக்கு. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.